பழமையான ஆனா மறைக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை பத்தி பார்க்கலாம். பண்டைய தமிழ் சிந்தனையில கரையை அணுகியவர்னு ஒருத்தர் சொல்லப்படுறார். அவர் யார்? அதுதான் அருகன். முழுமையான ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு இது ஒரு தூய தமிழ் பெயர். அருகு அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு அருகில்னா அர்த்தம். பிறவிக் கடலோட கரைக்கு அருகில் வந்தவர். அருகன் மாதிரியே அறிவுன்னு இன்னொரு முக்கியமான கருத்தும் இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம். அருகன்னா பிறவி பெருங்கடலோட கரையை நெருங்கினவர். அறிவன்னா முக்காலமும் உணர்ந்த பேரறிவாளி. சமணம்னு சொல்லப்படுற இந்த மெய்யியல் ஆரியம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் நிலத்துல செழிப்பா இருந்துச்சு. இந்த மெய்யியலோட தாக்கம் நம்ம திருக்குறள்லயே இருக்கு. இந்த குறளை பாருங்க. இந்த குறள் சமணத்தோட ஏரணம், அறம், மெய்ப்பொருள் தேடல் எல்லாத்தையும் நேரடியா சொல்லுது. அப்போ இவ்ளோ முக்கியமான ஒரு மெய்யியல் எப்படி வழக்கொழிஞ்சு போச்சு? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்புற தாக்கங்களால தமிழ் நெறி சிதைக்கப்பட்டுச்சு. இதனால அருகன் மாதிரி பல அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஆனாலும் அருகன் இன்னைக்கும் தமிழ் இலக்கியங்கள்ல அறிவு தேடலோட ஒரு பெரிய சின்னமா இருக்காரு. இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. நம்ம பாரம்பரியத்துல இன்னும் எத்தனை உண்மைகள் மறைஞ்சு கிடக்குதோ.